வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி செமையாக ஒரு கல்யாண பொண்ணு ப்ளவுஸ்க்கு தைக்க போகிறோம். கை ஒரு தையல் போட்டிருக்கேன், அதை ஹெம்மிங் பண்ணிக்கலாம். இது ரொம்ப அழகான டிசைன் ப்ளவுஸு, பார்த்து நீங்களும் கற்றுக்குங்க. இந்த மாதிரி கையில் ஃபுல்லாக ஹெம்மிங் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நண்டுக்கல் மாற்றிக்கலாம். நல்லா டைட்டாக மாட்டி விட்ருங்க. இந்த மாதிரி டைட்டாக மாட்டிக்கிட்டிங்கன்னா தான் தைக்கும்போது கழடாமல் இருக்கும். இப்போ கழுத்து லைனிங் வச்சுருக்கேன். நெக்கோட அகலம் 3 இன்ச்சு. இது நம்ம ஆரி ஒர்க் போட்டு வாங்கியிருக்கேன் நான். சில பேர் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தைக்கிறது எப்படின்னு கேட்டிருக்கீங்க. சரி, அதனால் போட்டிருக்கேன். ஒரு தையல் போட்டுக்கலாம். இதுக்கு நண்டுக்கால் போட்டு தான் போட முடியும். இது உங்களுக்கு முன்னாடி முதற்கொண்டு நான் சொல்லித்தர போகிறேன். முன்னாடி எப்படி டாட் பிடிச்சி நம்ம கரெக்டாக தைக்கணுன்றது உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வீடியோ கட் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி டேப்பில் ஷோல்டருக்கு எத்தனை இன்ச் இருக்குது, இந்த பக்கமும் அதே அளவு இருக்கா அப்படின்லாம் வச்சு பாருங்கள். ஒரு 3 பக்கம் வச்சு பாருங்கள். அதாவது ஷோல்டர் ஸ்டார்டிங்கு, நடுவில், அதுக்கு கீழே வச்சு பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா சில நேரம் ஒரு சைடு ரொம்ப அகலமாக போயிடும். ஏன்னா நம்ம லைனிங் கட் பண்ணாமல் கட் பண்ணுறதுனால ஒரு சைடு சின்னதாக இருக்கும். அதனால் டேப் வச்சு அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அங்கங்கே கட் பண்ணி விடுங்க. இப்போ நார்மல் நண்டுக்கால் போட்டுக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தைக்க வரல அப்படின்னா கையிலே மடித்து ஹெம்மிங் பண்ணுங்கள். இது நான் அப்படியே தைச்சிருவேன், எஜ்ஜில் தையல் போட்டுருவேன். ஏன்னா அந்த ஸ்டோன் ஒர்க் இருக்கனால அது கரெக்டாக நிற்கும் நமக்கு. கரெக்டாக அப்படியே அந்த எஜ்ஜிலே போட்டுவாங்க. லைனிங் கிளாத் வெளியே தெரியக்கூடாது. அந்த செயின் தையல் போட்டிருப்பாங்க ஆரி ஒர்க்கில், அது மேலேயே அப்படியே தையல் போட்டுவாங்க. நல்லா பொறுமையாக போட்டுட்டு வந்துடலாம். போட்டுட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி லைனிங் வச்சுட்டு கீழே மடித்து தைச்சிருங்க. நான் ஓடு தையல் போடுறேன். ஏன்னா மேலே இது இருக்குது, புட்டா போட்டிருக்காங்க. அதனால் நான் ஓடு தையல் போட்டு கையில் ஹெம்மிங் பண்ணி விட போகிறேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இந்த மாதிரி கையில் ஹெம்மிங் பண்ணி விட்டுறலாம். நல்லா கொஞ்சம் பக்கத்தில் திக்கு போட்டு பண்ணி விடுங்க. இப்போ இந்த மாதிரி டாட் போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் இருந்து 2.25 இன்ச் வச்சுருக்கேன். அடுத்து 1.5 இன்ச்சா, அதுக்கடுத்து 1.5 இன்ச் வச்சுருக்கேன். இது சின்ன ப்ளவுஸ் தான், பெருசெல்லாம் கிடையாது. இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு சென்டரில் 2.5 இன்ச் வச்சுருக்கேன். இந்த சைடு 1.5, இந்த சைடு 1.5 மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு ஊசி வச்சு அடையாளப்படுத்துங்க. இந்த மாதிரி ஊசி வச்சு அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ இந்த பக்கம் அந்த இதுலேயும் இந்த மார்க் பண்ணதுலேயே அப்படியே தைச்சி விட்றலாம். அது மார்க் பண்ணிடலாம். ஊசி வச்சிங்கன்னா சேம் அந்த பக்கம் நமக்கு அந்த ஊசியோட ஓட்டத்தை விழுகும். அது மேலேயே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக சென்டர் மடித்து அப்படியே டாட் போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டு விட்ருங்க. போட்டுட்டு இந்த மாதிரி வச்சு பாருங்கள். அதாவது மேலேயும் நம்ம இங்கிட்ட 2.25 வச்சதும் எல்லாமே சரியாக இருக்கா டாட் போட்டது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த டாட் போடுங்க.
ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அகலப்படுத்தினாலும் வர 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 ரொம்ப மெல்லிஸாக வரணும், ஷார்ப்பாக இருக்கணும். இப்போ ஆம்கோல் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த மாதிரி வச்சு பாருங்கள், நமக்கு வந்து ஷார்ப்பாக அப்படியே நிற்கணும். கரெக்டாக இருக்குது. இப்போ இன்னொன்றுக்கும் அதே மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. போட்டு எடுத்து வச்சுட்டு இப்போ பட்டி அடிச்சிடலாம். அடியில் வந்து லைனிங் கிளாத் கொடுத்துருக்கேன், மேலே வந்து ப்ளவுஸோட கிளாத் கொடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம தையல் போட்டுடலாம். நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தையல் போடுங்க. சைட்லேயும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ சைடில் ஒரு தையல், இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரு தையல் போட்டுக்கலாங்க. ரெண்டுக்கும் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸரை அப்படியே கட் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ சரியாக வச்சுட்டு சைடில் உங்களுக்கு அளவு எடுத்துக்கோங்க. சப்போஸ் 3 இன்ச் இருக்குது அப்படின்னா 1/2 இன்ச்சு சேர்த்து 3 வைங்க. இல்லை 2.5 இன்ச் இருக்குன்னா 1/2 இன்ச்சு சேர்த்து 3 வைங்க, இல்லைன்னா 3.25 வைங்க. நான் அந்த வச்சு பார்த்துட்டு நான் எப்போயுமே வந்துட்டு அந்த சைடில் வச்சு டேப் வச்சு அளவு எடுக்கிறதில்ல. வச்சு பார்த்துட்டு ஓரளவுக்கு மதிப்பாக கட் பண்ணிடுவேன். அப்போ எக்ஸ்ட்ரா லைட்டாக வந்தது அப்படின்னா சென்டரில் ஒரு மெல்லிஸாக ஒரு டாட் போட்டுருவேன் நான். ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் நம்ம டேப்பு வச்சு 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 பார்த்து பழகாதீங்க. சில இதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக டேப் தான் யூஸ் பண்ணணும். அப்படி சில இதுக்கு வந்து நீங்கள் அப்படியே தச்சு பழக உங்களுக்கே ஒரு ஐடியா தெரியும். அது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் வச்சு வச்சு பார்த்துக்கிறீங்க, அதுவே டைம் போயிடும் உங்களுக்கு. அதனால் வந்துட்டு ஓரளவுக்கு இது பட்டி அடிக்கிறதுக்கு வந்து நீங்கள் முன்பக்கத்தை வச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும் கீழே எத்தனை இன்ச் வருதுன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பட்டி கட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுக்கு வந்து 2 தையல் போட்டாச்சு. முன்னாடி வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு தான் தையல் போடணும். இப்போ பட்டன் பீஸ் அடித்தாச்சு. அதாவது பட்டியை வந்து ஒரு 1/4 இன்ச்சாவது வந்து முன்பக்கத்துக்கு தள்ளி தான் வைக்கணும். அப்போ தான் வந்து 2வது தையல் போடும்போது உங்களுக்கு சரியான அளவில் கிடைக்கும். இப்போ அமுக்கு தையல் போட்டுடலாம். இப்போ இதுக்கு வந்து கொக்கி மாட்டுறதுக்கு நம்ம தைச்சிடலாம். இந்த மாதிரி வச்சு பாருங்கள், சரியாக இருக்குது பாருங்கள். இப்போ முடிச்சுட்டு நம்ம வந்து வச்சு பார்த்திங்கன்னா தெரியும் பட்டி இது எல்லாம் டாட் எல்லாமே சரியாக வருது, எக்ஸ்ட்ரா வரல, கரெக்டான அளவில் இருக்குது. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். நண்டுகள் மாற்றிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ முன்னாடி வந்து கிராஸ் பீஸ் வந்து நம்ம லைனிங் கிளாத் கட் பண்ணிவிட்டு கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணிவிட்டு, ஏன்னா இதுக்கு நண்டுகள் மாற்றி தான் நீங்கள் பண்ண முடியும். மாற்றிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு முன்னாடி வந்து நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து பட்டி அடித்து மடித்து தைச்சிடலாம். அந்த பக்கத்துக்கு நார்மல் நண்டுக்காலே போட்டுக்கலாம், இல்லை இதுலேயே நீங்கள் அடிச்சிட்டிங்களாலும் பரவாயில்ல. அவ்வளோதாங்க. இப்போ கிராஸ் பீஸ்லாம் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு சைடெலாம் தைச்சிட்டு எப்பயும் போல் கை ஜாயின் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து ஒட்டை அப்படியே மடித்து ஹெம்மிங் பண்ணிடுங்க. இப்போ சைடில் தையல் போட்டுடலாம். நேர் தையல் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் விட்டு விட்டு தள்ளி தள்ளி போடுங்க தையல்.
அவ்வளோதாங்க, முடிஞ்சு. செமையாக இருக்குது பாருங்கள். நாட் அடிச்சாச்சு. இதுதான் கை. இது முன்பக்கம் ஹெம்மிங் பண்ணியிருக்கேன். கை டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. இந்த ப்ளவுஸ் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாரீ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாரீ கலரு